ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மினி vlog மார்னிங் 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் என்னமே ஃபர்ஸ்ட் வேலையாக பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டேன். அயனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு போகிற நாள் மட்டும் அந்த எனர்ஜி எங்கேருந்து தான் வரும்னே தெரியல. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான கிரேவி செஞ்சுட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்காக. அதுக்கப்புறம் பசங்களுடைய துணி, என்னோட துணி எல்லாமே எடுத்து வச்சுக்கினேன். தென் எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கிளைமேட் பார்க்கறதுக்கு மழை பெய்யுற மாதிரி இருந்தது. அதனால ஓலா ஆட்டோலேயே நாங்கள் போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போகும்போது ஹஸ்பண்ட் 2-வீலரில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடுவில் வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓலா ஆட்டோ புக் பண்ணி தான் எங்களை அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஓலா ஆட்டோலே போயிடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லி பசங்களுக்கு தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.